200 4 மீன் தான் கொடுக்கணும். உனக்காக 5 வைக்கிறேன். இந்தா 5 மீனை வச்சு 200 சொல்றான் பாரு. அண்ணா போய் குழம்பு வைப்பேன். மீன் நல்லா இல்லைன்னா வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஏண்டி நான் இங்க என்ன அமேசான் ஃபேக்டரியா வச்சு நடத்திட்டு இருக்கேன், வந்து ரிட்டர்ன் பண்ண போற? குழம்பு வச்சதுக்கு அப்புறம் அந்த மீன் உனக்கு சொந்தம். திரும்ப வந்த வேற மாதிரி ஆயிடும். நான் டீ போட போறேன், உங்களுக்கு வேணுமா? போடு. ஏய் இரு, இது நைட்டியா இல்ல லுங்கியா? எப்ப பாரு மேல எடுத்து கட்டிக்கிற. எங்கயாவது பொண்ணு மாதிரி நந்துக்கிறியா? ஆம்பளைங்களுக்கு மட்டும் லுங்கி என்ன இப்படியா விட்டு கட்டியிருக்கீங்க? அப்படி தூக்கி சொருவிக்கிறீங்களா? அது மாதிரி தான் லேடிஸ்க்கு இதை தூக்கி அப்படி சொருவினாதான் நாங்க பெண்மையே உணர்வோம். நாங்க போட்டு வரேன். இந்த பண்ண ஓனரம்மா கிட்ட வேலை கேட்க வந்தேன். அவளே ஒரு பைத்தியம். அவகிட்ட வேலை கேட்டு வந்த? சும்மா போய் சொல்லாதீங்க. ஆமா, இவன் பெரிய ஹரிச்சந்திரன். பொய்யே சொல்ல மாட்டான். வாடாலே. அக்கா, உங்க பண்ணையில எனக்கு ஒரு வேலை வேணும். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் வடக்கு தெரு தான். ஆமாப்பா, அந்த கடைசி வீடு தானே? அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அதுல கூட ஒருத்தவன் செத்து போயிட்டான். ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க. எவ்வளவு தெளிவா பேசுறாங்க. இவங்கள போய் பைத்தியம் சொல்றீங்க? சரிப்பா, நீ செத்து போனவனா இல்ல உயிரோட இருக்கிறவனா? சொல்லுப்பா, 2 பேர்ல நீ யாரு? என்னப்பா ஒண்ணு சொல்லாம போற? அவன் செத்து போனவன்டி. அதான் சத்தம் போடாம போறான். அப்படியா? ஒன்னையும் வளர்த்து என் தலையில கட்டி வச்சிருக்கான் பாரு உங்க அப்பா. எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. எங்க அப்பா என்ன கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு. ஐயா, உங்க அப்பா கிட்ட என்ன கேட்ட? பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஃப்ரூட்டி. என்கிட்ட என்ன கேட்ட? பட்டு புடவை, கல் நெக்லஸ். கிஃப்டா கொடுத்த சேலை எதுக்கு ஏன் திருப்பி கேக்குற? யாரோ ஒருத்தன் ஆர்டர் கொடுத்து செஞ்சதான். அத கடைக்கார பையன் மாத்தி கொடுத்தானா? அத திருப்பி கேக்குறாங்க, கொடுப்பா. நோ 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 நோ, இது எனக்கு ரொம்ப ராசியான செயின். நான் கொடுக்க மாட்டேன். அட இது மாதிரி உனக்கு அரண்டஜே வாங்கி தர வச்சுக்க. ஐயோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட பிடிக்காம கொடுக்க மாட்டேன். ஏய், என்ன அதட்ற? அம்மா, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். நீயே வச்சுக்கடா பேபி, நீயே வச்சுக்க. உங்களுடைய ஆள் இளமையா இருக்கீங்க. உங்களுடைய வயசு என்னன்னு சொல்லுங்களேன். எனக்கு வயசு 16. 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க. நான் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேச மாட்டேன். என்னைக்கு ஒரே பேச்சு தான். இனி 10 வருஷம் வந்து கேட்டாலும் இதுதான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். மச்சான், நான் அவகிட்ட எப்படியா நான் என்ன பறவை காய்ச்சல் வந்த பண்ணியா? ஏன் டிசீஸ்ல உங்க நாய்க்கு ஒட்டிக்கிறதுக்கு? உன் பொண்டாடிக்கு என்ன பார்த்தோன்னு வாமிட்டா வருதாமா? பார்த்தோன்னு வாமிட்டு வரக்கு நான் என்ன பப்ளிக்? மச்சான், நான் அவகிட்ட எப்படியா என்னங்க, உங்க அம்மாக்கு என்ன கை கால் விளங்கலையா? இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சா என்ன? இந்த வேலையில எங்க அம்மா செஞ்சா நீ என்ன வேலை செய்ய போற? உங்க அம்மாவை சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமே. கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போடியே. இவ செய்யறதே இந்த ஒரு வேலை தான். இந்த ஒரு வேலையை எங்க அம்மா செய்யணுமா? பாத்துக்கிட்டே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை கைய காலை உடைச்சு போட்டாதான் நீ சரிப்பட்டு வருவ. எனக்குள்ள நிறைய திறமைகள் மறைந்து இருக்குது. என்ன திறமை? எல்லாம் மறைஞ்சு இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. அக்கா, இது பேர் என்னக்கா? நல்லா இருக்கா? இல்லக்கா, மேல போன பிறகு எப்படி உயிர் போச்சுன்னு கேட்டா சொல்லணும்ல. பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சுல மூடிட்டு வேலை பாடுறா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டிருக்கு. கண்ணே, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியுமே. அப்ப நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. ஐ டெல் யூ லேட்டர். நான் அப்புறம் சொல்றேன். இப்பயே சொன்னா உங்க அம்மா கேக்குறாள்ல, உன்னை படிக்க வச்சது எதுக்கு? No.